நம்ம சாப்டர் 33ல இருக்கோம் இப்போது. இதுவும் java.lang.object பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்க க்ளோனுன்ற மெத்தடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ க்ளோனுன்ற மெத்தட் வந்து இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த க்ளோனுன்ற மெத்தட் இது பற்றி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். இந்த க்ளோன் மெத்தட் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் மெத்தட் இது. ஸோ க்ளோன் மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா, இட் கிரியேட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் a காப்பி ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ காப்பி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் க்ளோன்னா என்ன, இது க்ளோனுன்ற ஜென்ரல் இங்கிலீஷ் டேர்மை பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. க்ளோன் வில் கிரியேட் ஏ காப்பி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், அந்த ஆப்ஜெக்டோட காப்பி எனக்கு வேணும்னா நான் டாட் க்ளோன் கால் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட க்ளோனை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் கிரியேட் ஏ க்ளோன்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் சி. ஸோ ஐ வில் கோ டு ஏ டிஃப்ரெண்ட் கிளாஸ். ஸோ நான் இதுக்கு நேம் வந்து க்ளோன் EX எக்ஸாம்பிள்னு வச்சுக்கிறேன். இதில் வந்து குயிக்காக ஒரு மெயின் எழுதிடலாம். ஸோ இதுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஸோ க்ளோன் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணி இதில் இருக்க க்ளோன் மெத்தடை கால் பண்ணுறோம். க்ளோன் மெத்தடை கால் பண்ணால் ஸோ என்ன சொல்கிறான், ஒரு க்ளோன்ட் ஆப்ஜெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட்டு இது C1ன்னு வச்சுக்கலாம், இது C2ன்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இது ரெண்டுத்தோட ஹேஷ் கோடை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஏதோ எரர் வருது, என்னென்னு பார்க்கலாம். ஸோ எரர் பார்த்தீங்கன்னா cannot convert object to, ஓகே டைப் கேஸ்ட் பண்ணோம். எக்ஸப்ஷன் டிஃபைன் பண்ணோம், ட்ரை கேட்ச் பண்ணோம். ஸோ இந்த ட்ரை கேட்ச் பிளாக் பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் படிப்போம். ட்ரை கேட்ச் பிளாக்னா என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு. ஸோ ட்ரை கேட்ச் இப்போதைக்கு இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ட்ரை கேட்ச் பிளாக் பற்றி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக லேட்டராக படிப்போம். ஓகே. ஸோ நவ் கம்பைலேஷன் எரர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹேஷ் கோடு இது ரெண்டுத்துக்கும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கிளாஸில் நம்ம ஹேஷ் கோடு எழுதியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஹேஷ் கோடு வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இதை ரன் பண்ணலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ எரர் இருக்குது எங்கேயோ. ஸோ இது C1 ஆகிடுச்சு, C2 ஆக்கணும். ஸோ தெரியாமல் நான் அங்கே போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகலை, ஏதோ ஒரு எரர் எக்ஸப்ஷன் வந்துடுச்சு. ஸோ எக்ஸப்ஷன்னா என்ன, அது என்ன பண்ணுது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக லேட்டராக படிப்போம். ஸோ என்ன சொல்லுதுன்னா java.lang.clone not supported exception அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ளோன் பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ளோனபிள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து க்ளோன் பண்ண முடியும். ஸோ க்ளோனபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா க்ளோனபிள் இருக்குது பாருங்கள். ஸோ க்ளோனபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே எந்த மெத்தடும் இல்லை. ஸோ மெத்தட் வந்து எதுவுமே கிடையாது. இதோட டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எதுவுமே கிடையாது. இதோட இது கூட பார்க்கலாம், க்ளோனபிள் சோர்ஸ் கோட் பார்க்கலாம். சோர்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் இருக்குது. இதுக்குள்ளே எதுவுமே கிடையாது, இதுக்குள்ளே எந்த மெத்தடும் கிடையாது. ஏன் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணுறாங்க, இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து மார்க்கர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மார்க்கர் இன்டர்ஃபேஸ்னால் இன்டர்ஃபேஸ் which does not have any method, அதுதான் வந்து மார்க்கர் இன்டர்ஃபேஸ். ஸோ மார்க்கர் இன்டர்ஃபேஸ் இஸ் யூஸ் டு மார்க் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம், அதுக்கு தான் மார்க்கர் இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ க்ளோனபிள்ன்றது ஒன் ஆஃப் தி மார்க்கர் இன்டர்ஃபேஸ். நிறைய மார்க்கர் இன்டர்ஃபேஸ் ஜாவாவில் இருக்குது. பின்னாடி java.ioவில் வந்து சீரியலைசபிள் அப்படின்னு ஒரு மார்க்கர் இன்டர்ஃபேஸை நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து க்ளோனபிள். ஸோ இப்போ வந்து எரர் என்ன சொல்லுதுன்னா, நான் க்ளோன் நாட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் வந்து க்ளோன் எக்ஸாம்பிளை வந்து இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ I'll go here and I will implement clonable. ஸோ க்ளோனபிள் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஆப்ஜெக்டோட காப்பி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட் ஆகி
நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஹேஷ் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ திஸ் க்ளோன் மெத்தட் வில் கிரியேட் அ காப்பி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோட காப்பியை க்ரியேட் பண்ணி அந்த அந்த காப்பியை தான் அந்த காப்பியை க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு புது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஹீப்பில் இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ CE1 ஒரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு, CE2 வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ளோனுன்ற மெத்தடை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், அதனால தான் வேறு வேறு ஹேஷ் கோட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது. ஓகே, ஸோ இது சிம்பிளாக வந்து க்ளோன் வந்து இப்படி ஒர்க் ஆகுது. அடுத்தது க்ளோனில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, க்ளோனில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, காப்பியிலே வந்து ரெண்டு விதமான காப்பி இருக்குது. ஒன்று வந்து ஷாலோ காப்பின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து டீப் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீப் காப்பினா என்ன, ஷாலோ காப்பினா என்ன பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். டிப்பிக்கலி this means copying any mutable objects that comprise the internal deep structure of the object being cloned and replace the references of those object if these. ஓகே, இங்கே இருக்கு, கீழே ஒரு லைன் இருக்குது, இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, this method performs something called shallow copy of the object and it's not going to perform deep copy. ஸோ ரெண்டு கான்செப்ட் மிக முக்கியமான இன்டர்வியூ கொஷின். ஷாலோ காப்பினா என்ன, டீப் காப்பினா என்ன? 3 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டெவலப்பர்ஸ்க்கு இது தெரிய மாட்டேங்குது, ரைட்? ஸோ மிக முக்கியமான கொஷினு, ஷாலோ காப்பினா என்ன, டீப் காப்பினா என்ன? க்ளோனை வச்சு நீங்கள் வந்து காப்பி க்ரியேட் பண்ணிங்கன்னா அது என்ன மாதிரி காப்பி? அது வந்து ஷாலோ காப்பி, அது வந்து டீப் காப்பி கிடையாது. அப்புறம் டீப் காப்பி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம்? டீப் காப்பி வந்து சீரியலைசேஷன் நம்ம பண்ணணும். சீரியலைசபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம டீசீரியலைசேஷன் பண்ணாதான் டீப் காப்பி பண்ண முடியும். ஸோ இந்த சீரியலைசேஷன், டீசீரியலைசேஷனு, சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸு இதெல்லாம் வந்து java.io பேக்கேஜில் நம்ம படிப்போம். அங்கே படிக்கும்போது நம்ம இதை பற்றிலாம் தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போது நம்ம ஷாலோ காப்பினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் யூ மீன் பை ஷாலோ காப்பி? இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஏ ரெஃபரன்ஸ், காருன்ற ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து டாக்ஸின்ற ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நான் வைக்க போகிறேன். ஓகே, வச்சாச்சு. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் கன்ஸ்ட்ரக்டரில். அண்ட் டாக்ஸி, இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நவ் வாட் we are going to do, நம்ம இந்த காருக்கும் டாக்ஸிக்கும் உள்ள ஹேஷ் கோடை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ கார், ஸோ கெட்டர் செட்டர் மெத்தட் வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1ல் இருக்கிற கார் இருக்கு இல்லையா, அதில் இருக்க கார் அதுக்கு ஹேஷ் கோட். அதே மாதிரி 1ல் இருக்கிற 2ல் இருக்கிற காரு அதுக்கு ஹேஷ் கோட். அதே மாதிரி இங்கே வந்து நான் காருன்னு போட்டுறேன், கார் ஹேஷ் கோடுன்னு போட்டுறேன், அப்போ தான் நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டாக்ஸி ஹேஷ் கோட், டாக்ஸி ஹேஷ் கோட் போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போது C1ல் இருக்கிற காரில் இருக்கிற ஹேஷ் கோடை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், C2ல் இருக்கிற காரோட ஹேஷ் கோடை பிரிண்ட் பண்ணுறோம், டாக்ஸியோட ஹேஷ் கோடையும் பிரிண்ட் பண்ணுறோம், C1ல் C2லையும் பிரிண்ட் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமாக கவனிங்க எப்படி இந்த ஹேஷ் கோட்ஸ் வருதுன்னு. இந்த ஹேஷ் கோட்ஸை பார்த்தீங்கன்னா, இங்கே கார் போடணும், C1ல் காரு, டாக்ஸி, கரெக்டு தானே? கரெக்டு தான். ஓகே, தப்பு இல்லை, கரெக்டு, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா C1ல் இருக்கிற காரும் C2ல் இருக்கிற காருக்கும் ஒரே ஹேஷ் கோடு இருக்குது. C1ல் இருக்கிற டாக்ஸிக்கும் C2ல் இருக்கிற டாக்ஸிக்கும் ஒரே ஹேஷ் கோடு இருக்குது, ரைட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, க்ளோன் பண்ணும்போது உங்களோட டார்கெட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் க்ளோன் ஆகுது, அதில் இருக்கிற ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட்லாம் வந்து க்ளோன் ஆகலை. ஸோ ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து க்ளோன் ஆகலை. ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம அழகாக புரிகிற மாதிரி நம்ம பண்ணணுன்னா, நம்ம
டயக்ராம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நான் இப்போ நான் பண்ணது அப்படியே டயக்ராமாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ க்ளோன் எக்ஸாம்பிள் அதான் என்னோடய டார்கெட் ஆப்ஜெக்ட்டு. அப்புறம் 2 ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது, காரு, டாக்ஸி. இது வந்து க்ளோன்டு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இது வந்து காரு, இது வந்து டாக்ஸி. ரைட். ஸோ காரு, டாக்ஸி போட்டாச்சு. இப்போது ரிலேஷன்ஷிப் வந்து இதோட காம்போசிட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. இப்போ நான் வந்து க்ளோன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் க்ளோன் க்ரியேட் பண்ணும்போது க்ளோன்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு க்ளோன் க்ரியேட் பண்ணுறேன், க்ளோன்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு க்ளோன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நமக்கு க்ளோன் வருது. ஸோ இதுதான் க்ளோன் ஆப்ரேஷன். ஸோ இங்கே எனக்கு க்ளோன் ஆப்ஜெக்ட் 2 வருது, அதாவது வேறு ஒரு ஆப்ஜெக்ட் வருது, க்ளோன் ஆப்ஜெக்ட் 2. ஸோ நம்ம டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா CE1 CE2 சரியா. ஸோ நான் வந்து க்ளோன்ட் ஆப்ஜெக்ட் CE2ன்னு போட்டுறேன், இது வந்து CE1. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போது ஆப்ஜெக்ட் டார்கெட் ஆப்ஜெக்ட் க்ளோன் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்லாம் என்ன ஆகும்னா ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் க்ளோன் ஆகாது. ஸோ இந்த டார்கெட் ஆப்ஜெக்ட் க்ளோன் வந்து எக்ஸிஸ்டிங் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணும். ஸோ ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே க்ளோன் ஆகாது, எக்ஸிஸ்டிங் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் தான் வந்து உங்கள் க்ளோன்டு ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் ஷாலோ காப்பி. ஷாலோ காப்பினா ஒன்லி ஒரு டார்கெட் ஆப்ஜெக்ட் வில் பி க்ளோன்டு, அதுக்குள்ளே ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்லாம் க்ளோன் ஆகாது. ரைட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஷாலோ காப்பியிங். அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஆஷ் கோடை பிரிண்ட் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினல் கார் CE1 வந்து ஒரிஜினலில் இருக்கிற காரை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், க்ளோனில் இருக்கிற காரை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஒரே ஆஷ் கோடு வருது. அதே மாதிரி ஒரிஜினலில் இருக்கிற டாக்ஸியும் க்ளோனில் இருக்கிற டாக்ஸியும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆஷ் கோடு வருது. ரைட். ஸோ இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஷாலோ காப்பினா என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ என்னோடய ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸும் வந்து க்ளோன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தென் க்ளோன் ஆகணும், காப்பி ஆகணும்னு நினச்சிங்கன்னா சீரியலைசேஷன் ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ சீரியலைசேஷன் ப்ராசஸ்னால் என்ன, அது எப்படி பண்ணுறது, அது வந்து java.io லெசனில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் வந்து ஷாலோ காப்பி அண்ட் டீப் காப்பி. இதை வச்சு நிறைய இன்டர்வியூ கொஷின் இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து நம்ம இதெல்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. வில் கோ டு தி நெக்ஸ்ட் சாப்டர். தேங்க்யூ.